ஆமா தம்பி, நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆணி திருமஞ்சன தேர் திருவிழா என்னென்ன திருவிழான்னு உனக்கு தெரியுமா? அட, இதை நம்ம சிதம்பரம் மக்கள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்களே. 1ஆம் நாள் காலை 6 மணிக்கு கொடியேற்றம். 2ஆம் நாள் வெள்ளி சந்திர பிரபை வாகன வீதி உலா. 3ஆம் நாள் தங்க சூரிய பிரபை வாகன வீதி உலா. 4ஆம் நாள் வெள்ளி புத வாகன வீதி உலா. 5ஆம் நாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் தெருவடைத்தான். 6ஆம் நாள் வெள்ளி யானை வாகனம் வீதி உலா. 7ஆம் நாள் தங்க கைலாச வாகனம் வீதி உலா. 8ஆம் நாள் தங்க ரதத்தில் ஸ்ரீ பிச்சாண்டமூர்த்தி வீதி உலா. இதை தொடர்ந்து இதே 8வது நாள் பிச்சாண்டவர் தேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீ சோமாஸ்கந்தர் வெட்டுங்குதிரையில வீதி உலா வருவாரு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமாஸ்கந்தர் 4 வீதியும் வலம் வந்து ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது நடராஜா நீங்கள் தேரில் ஏறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜருக்கு போயிட்டு ஒரு தூது கொடுப்பாரு. ஸோ அதை தான் இது ஒரு விழாவாக நடத்துவாங்க. இது பிச்சாண்டமூர்த்தி தேர் முடிஞ்சதுக்கப்புறம் வெட்டுங்குதிரையில் சோமாஸ்கந்தர் வருவார். 9ஆம் நாள் ஆணி திருமஞ்சன தேர் திருவிழா. இன்னைக்கு தான் சிறப்பான தரமான சம்பவமே இருக்குது. 10ஆம் நாள் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து ஆணி திருமஞ்சன தரிசனம். 11ஆம் நாள் முத்து பல்லாக்கு வீதி உலா. இதை தொடர்ந்து 12வது நாள் தெப்ப உற்சவம் நடக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் போன தடவை நடந்த மார்கழி ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு தெப்ப உற்சவம் வச்சாங்க. இந்த ஆணி திருமஞ்சன தேர் திருவிழாவுக்கு தெப்ப உற்சவம் நடக்குமா என்னன்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்களும் தேர் இழுக்க வருவோம், நீங்களும் மறக்காம வாங்க.